அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ரொட்டீனா எந்த ஒரு வேலையும் அதிகமாக செய்கிறது கிடையாது. சரிங்களா? சில பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் திடீர்னு தண்ணி குடம் தூக்குறோம். சரிங்களா? தினமும் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி குடம் தூக்கி இருக்க மாட்டோம், ரைட்? ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு லக்கேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா தூக்குறோம். சரிங்களா? திடீர்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு வெயிட் தூக்குறோம். சரி, ஒரு பார்சலை நம்ம தூக்குறோம். சரிங்களா? ரைட். வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சிலிண்டரை தூக்குறாங்க, இல்லாட்டி ஒரு அரிசி மூட்டையை தூக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஒர்க்கை பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தசை ஸ்ட்ரென்த்தா இருக்குன்றதா அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. சரிங்களா? ரைட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையை செய்ய வேண்டிய அந்த ஒரு அந்த அர்ஜென்சியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு குயிக் மூவ்மெண்ட் வேற பண்ணும். டக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட்டை தூக்குறது. சரிங்களா? அப்படியே தூக்கி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தோள்பட்டையில வைக்கிறது, ரைட்? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குயிக் மூவ்மெண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த மசில்ல இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா மைக்ரோ இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அந்த தோள்பட்டை இல்லாட்டி அதை சுற்றி இருக்க சவ்வு பகுதிகளில் அல்லது தசை பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும். சரிங்களா? இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நடந்தா இந்த தசை பெயின் தெரியும். சரிங்களா? இந்த பெயின் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த தசைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. சரிங்களா? கொடுக்காம மறுபடியும் மேலே பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நமக்கு நடக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த சின்ன சின்னதா அடிபட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வலி பெருசாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் ஏற்படுறதை அவாய்ட் பண்றது? ஒன்று பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குயிக் மூவ்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிட்டை தூக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவான மூவ்மெண்ட் நம்ம பண்ணணும். சரிங்களா? குயிக் மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை செய்கிற அளவுக்கு நம்ம ஃபிட்டாக இருக்குமான்றதை நம்ம பார்த்தீங்கன்னா முதல் யோசிக்கணும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அன்றாடம் தினமும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு பயிற்சி செய்யும் பொழுது இந்த தோள்பட்டை பயிற்சியும் சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மசில் நம்மளுக்கு வீக் ஆகாம இருக்கும். சரிங்களா? எப்பயும் போல அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரிங்களா? அப்படி இரண்டையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த குயிக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வரக்கூடிய அந்த தோள்பட்டை வலியை நம்ம பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.